ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்க டைமில் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நம்ம கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வெறுமனே வந்து இந்த மாதிரி சுண்டல்லாம் பாயில் பண்ணி தராமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சோட ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க இன்னுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து அது நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே வந்து 1 கப் அளவுக்கு சன்னாவை வந்து ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு பாதி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இது கூட வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த பச்சை மிளகாயில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும்னு இல்லை, இந்த சுண்டல் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் சுண்டல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது. நார்மலாக நம்ம சுண்டல் தாளித்து சாப்பிட்றத விட உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதில் சாட் மசாலா, மிளகாய் தூள்லாம் கூட சேர்த்துக்கலாம். மஸ்ட்டாக வந்து இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டல் பாயில் பண்ணும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. அதோடைய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டிக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஷேர் பண்ணி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட டம்மி ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை.